புதுச்சேரியில் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்றவர்களை ஊழியர்கள் மிரட்டுவதாக கூறி அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். புதுச்சேரியில் பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மக்களுக்கு கடன்கள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான கடன்கள் வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு பெண்மணிக்கு வழங்கப்பட்ட கடன் 15 லட்சத்துக்கு 70,000 ரூபாய் வரை பணம் கேட்டிருக்கிறார்கள். இதனை அந்த ஊழியர்கள் போலீசார் போல போன் செய்து மிரட்டி இருக்கிறார்கள். நீங்கள் கடனை செலுத்தாவிடில் கைது நடவடிக்கை ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான புகார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருகோடு வந்தபொழுது அவர் நேரடியாக அந்த நிறுவனத்தில் தொடர்பு கொண்டபோது அவர்களும் அதே போல ஒரு போலீஸ் அதிகாரி போல பேசியிருக்கார். இது தொடர்பாக அவர் காவல்துறைக்கு புகார் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் நேரு மற்றும் சமூக ஆர்வலர் அனைவரும் இந்த நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் மக்கள் குறைந்த அவசர தேவைக்கு குறைந்த அளவில் கடன் பெற்றாலும் அதுக்கு கந்துவட்டி போல ஏகப்பட்ட தொகைகளை கேட்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், 10,000 ரூபாய்க்கு 70,000 ரூபாய் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினால் நேரு தலைமையில் அனைத்து சமூக அமைப்பினரும் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அபிநயா, போராட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.